கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம செய்திக்குள்ளாக நம்ம என்ன செய்வோம் நேரம், அதாவது இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் நம்ம பேசக்கூடியது. Today we are going to talk about a very big subject. இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். You can speak about this for long time. ஏன்னா இது ராசிகளை பற்றின ஒரு காரியம். This is about the zodiac signs. வானத்து நட்சத்திரங்கள் கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா, if you see the constellations, மொத்தம் 88 நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. you will have about 83 constellations. அந்த 88 நட்சத்திர கூட்டத்தையும் பாத்தீங்கன்னா, when you see the 88 constellations in the sky, இது எல்லாமே தேவன் படைத்தது. these are all created by God. அவர் ஒரு நோக்கத்தோடு அதை என்ன செய்ய படைக்கிறார். And these have been created with a purpose. அந்த நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Today we are going to see the purpose of which God created it. இந்த ராசிகளை பற்றி பார்க்கும்போது, when you look into the zodiac signs, நம்ம ராசி பலன்கள் பார்க்க கூடாது. we don't follow or we don't accept the zodiac signs. அந்த நிறைய பேர் கல்யாண காட்சிகள் வரும்போது அவ பாப்பாங்க. When it comes to marriage, they look into these signs. என்னத பார்த்தா அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். They will be happy when they do that. நம்மளுடைய நம்பிக்கை ராசிகள் மேல வரக்கூடாது. We should not have our trust on the zodiac signs. ஆனா கர்த்தர் இந்த ராசிகளை இந்த என்ன சொல்வாங்க ராசிகளை படைத்தார். But the zodiac signs were created, or the constellations were created by God. அப்ப அவர் ஒரு நோக்கத்தோடு தான் செய்திருப்பார். So it is that God created all of this with a reason. அப்ப அதனுடைய அவருடைய நோக்கம் என்ன? What was the reason for God to create this? எப்பவுமே தேவன் ஒரு காரியத்தை செய்தாருன்னா, if God does something, அதுக்கு மாறா பிசாசு ஏதாவது ஒன்னு செய்து வைப்பான். in against of it, the devil does something. நம்மளுடைய நம்பிக்கை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒன்னு செய்வான். To spoil or destroy our trust, the devil will do something. இப்ப நிறைய விசுவாசிகள் இருக்காங்க. There are many believers. அவங்க நல்ல விசுவாசத்துல வளர்ந்துட்டே இருப்பாங்க. They will grow in the faith. அப்போ அந்த நேரத்துல பார்த்து இந்த கல்யாண காட்சிகள் வரும்போது, when it comes to marriage or when it comes to some occasion, திடீர்னு யாராவது ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லிடுவாங்க பாத்துடுங்க. see some of them in the crowd would say something. உடனே இவங்க ராசி பலனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. Then immediately they will try to see all these zodiac signs. இந்த வேதத்தின்படி, according to the word of God, நம்ம ராசிகளை பார்க்க கூடாது. we should not see the zodiac signs. பாருங்க, பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, if you see in the old times, சூரியனை வணங்கி இருக்காங்க. they have bowed before the sun. நட்சத்திரங்களை வணங்கி இருக்காங்க. they have bowed before the stars. இன்னும் பிளானட்ஸ் எல்லாம் வணங்கி இருக்காங்க. bowed on the planets. இது எல்லாம் வணங்கிட்டு இருந்த ஜனங்கள், those who had worshipped all these these things, அவங்க தான் இந்த ராசிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. they were the ones who used to see all these zodiac signs. ஆனா இப்போ கர்த்தர் என்ன நம்மளுக்கு என்ன வைத்திருக்கிறார்னா, now what God has done for us, அவர் சொல்ற இதெல்லாம் படைச்சது நான் தான். God says, I have created all of these. இது எல்லாமே படைச்சது நான் தான். God has created everything for us. நீ என்ன நோக்கி பாரு. now you look unto me. பாருங்க, இந்த நட்சத்திர கூட்டங்கள், அது சந்திர மண்டலங்கள் பாத்தீங்கன்னா, if you see the constellations, பாருங்க, அது இந்த உலகத்து மேல ஒரு பாதிப்பை கண்டிப்பா கொடுக்கும். I mean, it gives a big effect into the world system. இப்போ நீங்க பூமி எடுத்துக்கிடுங்க. if you take the world, இந்த பூமியில இருக்கிற தண்ணீர்களுடைய அலைகளை நீங்க பாத்தீங்கன்னா, if you look into the water sources that is around the world, இந்த சந்திரன் இங்க மேல வரும்போது, when the sun is above the world, இது ஹை டைட் அப்படினு சொல்லுவாங்க. it is an high tide. இது இப்படி மேல வரைக்கும் இப்படி தண்ணி மேல இழுக்கும். and the water will observe. அதே மாதிரி இங்கேயும் தண்ணி இங்க கீழ இப்படி போகும். and the water will also be on the bottom side. இந்த சந்திரனுடைய எஃபெக்ட் வந்து அந்த தண்ணி மேல விழுது. and the sun's effect will fall on the water. அதே சந்திரன் இந்த சைடு வந்துட்டுனா, when the sun comes on the other side, இந்த சைடு தண்ணி எல்லாம் அப்படி மங்கி போயிடும். and the water there will dry up. அப்புறம் இந்த இடத்துல டைட் வந்து ஹை ஆயிரும். and the water tide will be high on the other sides. நீங்க நிறைய இடத்துல இந்த கடற்கரை ஓரத்துல உள்ள கட்டடங்களை நீங்க பாத்தீங்கன்னா, if you see the seashore houses, கடலுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க. they will build forts inside the sea. சாயங்கால நேரத்துல நீங்க நல்லா நடந்து போயிரலாம். and you can even walk on the evening side. கொஞ்ச நேரம் ஆக but when it comes later on, தண்ணி மேல ஏற ஆரம்பிச்சிரும். the water will start to cover it. சந்திரனுடைய அந்த
இடத்தினுடைய தகுதியை பொறுத்து it is all depending on the moon's appearing. அந்த டைட் வந்து ஹை டைட் லோ டைட் என்ன செய்யும் ஆகும். The water levels will be high tide or low tide. So எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, what I want to say here is, இந்த சந்திரனுடைய எஃபெக்ட் இந்த பூமி மேல விழுது, and the moon's effect will fall on the earth. அதே மாதிரி மத்த கிரகங்களுடைய எஃபெக்ட் இந்த பூமியில விழும். And also the other constellations effect will happen on the earth. அதே மாதிரி நட்சத்திர கூட்டங்களுடைய எஃபெக்ட் இந்த பூமியில விழும். And it also all the other planets and the constellations effect will happen on this earth. இது எல்லாம் இந்த எஃபெக்ட் இந்த பூமியில இருக்கும்போது, when this effect is happening on the earth, நிச்சயமா நம்மளுக்கும் எஃபெக்ட் ஆகும். that effect can happen to human bodies. மனிதனுடைய மேல அந்த எஃபெக்ட் வரும். And that effects can also be seen and visible in human body. ஆனா இந்த எஃபெக்ட்ட உடைக்கிறது தான் யெகோஷுவா இருக்கிறாரு. To destroy that effect is what God has planned. பாருங்க, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் போது, when God has a plan, நம்ம மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. God has a plan on our lives. நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேல வரணும், அவ்வளவுதான். And our trust and belief should come on him. நம்ம இன்னைக்கு இந்த zodiac எல்லாம் பாக்கும்போது, when you see these zodiac signs, இதுல என்ன prophecy இருக்குன்னு தான் பார்க்க போறோம். what is the prophecy that we see through these? ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். let us read a verse. யோபு 38ஆம் அதிகாரம், Job chapter 38, அதுல 32ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். let us read the 32. ராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ, துருவச்சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ. நம்ம அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். Let's bow down and pray. இந்த வசனத்துல இருக்கிற ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தரணும். May the Lord open the secrets or mysteries in this verse. ரகசியம் வந்து எல்லாத்துக்கும் வராது, எல்லாத்துக்கும் கிடைக்காது. For mysteries don't open up for everyone. இது எல்லாத்துக்கும் ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். And the mysteries will not open to God will not open it to everyone. வெறும் சீஷர்களுக்கு மட்டும் தான் வெளிப்படுத்துவார். God opens his mysteries to his disciples. சீஷர்கள் அப்படினு சொன்னா, his disciples means மாணவன் அப்படினு சொல்லி அர்த்தம். it is a student. நம்ம யாருக்கு மாணவன்? who are we to a student? நம்ம யெகோஷுவாவுக்கு மாணவனா இருக்கிறோம். we are a student of Jesus Christ, Yeshua. அவருக்கு நம்ம மாணவனா இருக்கும்போது, when we are a student of him, நம்மளுக்கு அவர் சொல்லி கொடுத்தே ஆகணும். he has to surely teach us everything. இந்த ரகசியங்களை பற்றி நம்ம கர்த்தர்ட்ட கேட்போம். God, let us pray unto God and ask for that mystery. அன்னைக்கு சீஷர்கள் எப்படி கர்த்தர்ட்ட கேட்டாங்களோ, how the disciples asked Jesus Christ, இந்த ஓமைகளின் ரகசியம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, when just tell the mysteries of the parables, அப்ப கர்த்தர் சொன்னார், and the Lord said, இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, ஆனா அவர்களுக்கு அருளப்படவில்லை. amen. These mysteries are being revealed to you, but it is not revealed to them. So இன்னைக்கு இந்த ரகசியம் சீஷர்களுக்கு மட்டும்தான். So these mysteries are revealed to his disciples. அந்த சீஷர்களை தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். And now God is looking for disciples. நாம் ஜெபிக்கலாம். Let us pray. வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, O Lord, Elohim who has created heaven and earth, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. Lord, our El Shaddai God, we praise you. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Lord, we pray in the name of Yehoshua HaMashiach. தேவனே, வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. Lord, what the words that we have read today, speak through it, Lord. இதில் இருக்கிற மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. Lord, reveal all that is hidden in this verse, Lord. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைப்பா. There is nothing impossible in you, Lord. அன்னைக்கு சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினீர். What you have revealed to your disciples, அதே காரியத்தை இன்று உள்ள சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க. Lord, reveal those mysteries to us as disciples. ஆசீர்வதிங்கப்பா. Bless us, O Lord. எங்களுடைய காதுகளை விருத்த சேதனம் பண்ணுங்க. Lord, circumcise our ears. எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க. Lord, open our eyes. எங்களுடைய புரிந்து கொள்ளுதலை திறந்தருங்க. Open the eyes of understanding. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. Bless each one of us. வர தடப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீ சீக்கிரமாக கொண்டு வாங்க. Whoever have been stopped or hindered, Lord, bring them back here soon, Lord. ஆசீர்வதிங்க. Bless us, O Lord. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Yehoshua HaMashiach's name we pray. ஆமென். Amen. சோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. May the Lord do great things. இந்த ராசிகளை
அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் யோபுட்ட கேட்கிறார். I mean, in Job, he speaks about God will reveal the zodiac signs in that right seasons. இந்த காலங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. Season that has been mentioned in that verse. So ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு ராசி என்ன செய்யும் வரும். In every season there is one zodiac sign. ஒரே நேரத்துல எல்லாமே வராது. Every zodiac signs will not come together. அது ஒன் பை ஒன்னா என்ன செய்யும் வரும். It will come one by one. இந்த zodiac signல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு அவுட்லைன் சொல்லிருந்தேன். What we are going to see in these zodiac signs, let me give you a briefing of it. முதல் காரியம் நம்ம யெகோஷுவாவின் வருகை பற்றி பார்க்க போறோம். We are going to see the coming of our Lord Jesus Christ. அப்புறம் 7 சபை காலங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். We will go see the 7 church time. அதுக்கு பிறகு 7 முத்திரைகளை பார்க்க போறோம். Then we will see the 7 seals. பெந்தேகோஸ்து அனுபவத்தை பார்க்க போறோம். We are going to see the Pentecostal experience. ஜட்ஜ்மென்ட் பத்தி பார்க்க போறோம். We are going to see the judgment. இப்படி ஒன் பை ஒன் நிறைய பார்த்துக்கிட்டே வருவோம். So we will see one by one according to the time. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம டீகோடிங் மூலமா பார்க்க போறோம். And all of these we will see by decoding it. பாருங்க நிறைய பேர் இந்த ராசிகளை பத்தி பேசி இருக்காங்க. There are many people who have spoken about the zodiac signs. அதையும் அவருடைய வருகையை பற்றி கம்பேர் பண்ணி நிறைய பேசி இருக்காங்க. There are many people who have spoken it according to the coming of the Lord. கண்டிப்பா நீங்க அதெல்லாம் பார்க்கணும். நீங்க you can go and refer all of those messages. ஆனா நம்ம பார்க்க போறது டீகோடிங் மூலமா பார்ப்போம். We are going to see it through decoding. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பார்க்கும்போது அதுக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? In when we look into the decoding, what they call it in Hebrew is, அத பார்த்து அதுல இருந்து டீகோடிங் பார்ப்போம். now through the Hebrew language we are going to decode it. ஒவ்வொரு ராசிகள் மொத்தம் 12 உண்டு. I mean, there are zodiac signs of 12. அந்த 12 ராசிக்கும் ஹீப்ரூல என்ன சொல்வாங்க? What are the zodiac signs and what it means in Hebrew is what we are going to see. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். We are going to see all of those. இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகும். It will be very interesting. இத நம்ம மிஸ் பண்ணவே வேண்டாம். And we don't want anyone to miss it. இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் மட்டும் தான் நம்ம போட போறோம். And today we are going to just lay a foundation. இந்த ஃபவுண்டேஷன் மேல ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன செய்ய போறோம்? பில்ட் பண்ண போறோம். And on these foundations we will start to build little by little.